சுக்கிரமூர்த்தி சுகுமிகுவாய் வக்கரமின்றி வரமிகுந்தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்த அள்ளி கொடுப்பாய் அடையாறு கருளே. யூடியூப் நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 2025ஆம் ஆண்டு குரு பகவான் பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு பகவான் 11/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கின்ற குரு பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் சென்று அமர்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம். முதலிலே விடுதலை 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 என்று கூறுவார்கள். என்னன்னா அஷ்டமத்து குரு விடுதலை, ஏன்னா அஷ்டம குரு ஆட்டி படைக்கும் ஆகாது என்று கூறுவார்கள். பாருங்கள், இதுவரை நீங்கள் எதை தொட்டிருந்தாலும் தடங்கள், தாமதம், இன்று நாளை என்று தள்ளி தள்ளி போவது, தொழில் எதிர்பார்த்த லாபமில்லை, உடல் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்றக்குறைவு, வீட்டிலே வைத்திய செலவு, எவ்வளோ வந்தாலும் பற்றா நிலை, ஓட்டப்பானையில் ஊற்றிய தண்ணியை போல் எவ்வளோதான் வந்தாலும் பத்தலை சார்ந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு, அரசியலில் உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பதவி வேறொருக்கு போய் சென்று விட்டது, நீங்கள் கையை பிசைந்து கொண்டு என்னடா என்று உங்களுக்கு தான் என்று நம்பியிருந்த போது இப்படி அஷ்டமத்தில் அமர்ந்த குரு அள்ளி கொடுக்கவில்லை, கிள்ளியும் கொடுக்கவில்லை, ஆட்டி தான் படைத்தார் என்பது போல உங்களை தள்ளாட வைத்து விட்டார். இப்போது இந்த குரு பகவான் பேச்சால் பாருங்கள், கடன் சுமை, வெளிநாடு செல்ல வேண்டியது, அது தடங்கள், இப்படி பல வீடு கட்டி பாதியில் நின்று இருந்தது. இன்னும் சொல்ல போனால் கல்வியில் சில பேருக்கு உயர் படிப்பு கம்ப்ளீட் செய்ய முடியாமல் ஒரு தடுமாற்றம். என்னதான் இருந்தாலும் கூட இருந்த சக ஊழியர்களோடு கருத்து வேறுபாடு, நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு, மனைவியிடம் கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் பிரச்சனைகள், இப்படியே கடந்து வந்த நீங்கள் இந்த 11/5/2025 முதல் அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கின்ற ஒரு இடத்துக்கு வருகின்றவர் குரு பகவான். ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதியானவர் சுக்கிர பகவான். ஆனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தார். அஷ்டமத்திலே ஆட்டி படைத்து கொண்டிருந்தார் என்று கூறுவார்கள். இப்போது அவர் மாறி 9ஆம் இடத்தில் அமர்வது நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும், முதலிலே உடலில் உள்ள ஒரு சோர்வுகள் நீங்கும், மனதில் இருந்த கவலைகள் விலகும், பிரிந்த நண்பர்கள் ஒன்று கூடுவார்கள், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள், கருத்து வேறுபாடால் பிரிந்தவர்களும் உற்றார் உறவினர்களும் உங்களை அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி உங்களோடு கைகோர்த்து வருவார்கள். தொழில் உங்களை விட்டு சென்ற கான்ட்ராக்ட், நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு கான்ட்ராக்டோ அல்லது புதிய தொழில் முயற்சியோ, இது அத்தனையும் உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் குருவே அதை தடுத்திருந்தார். இப்போ அவரே கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருப்பதனால் உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு மேன்மையும், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் நல்ல ஆதாயம் வரும்படி உங்கள் வங்கி பேலன்ஸ் உயரப் போகிறது. வீட்டிலே சொன்னீங்களா வைத்திய செலவு, அதெல்லாம் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் உங்கள் பெரியவங்களுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ தேவையில்லாத வைத்திய செலவு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை சார்னுவாங்க. ஆனால் பார்த்தா உடல் ஆரோக்கிய குறைவாக இப்போ அத்தனையும் நீங்கி கதிரவனை கண்ட பனி போல் பிரச்சனைகள் தீங்கி நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு மனசு ஒரு தெளிவில் இருக்கும். சில விருந்து ஓம்பாலையில் கலந்து கொள்வீர்கள். 9ஆம் இடத்திலே குரு பகவான் வந்தால் புத்திர சந்தான பாகியம் கிடைக்கும். நீண்ட நாள் திருமண தடை விலகும். வேலை தேடியவர்களுக்கு அருமையான ஒரு வேலை கிடைக்கும். பதவி அரசியலில் உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பதவி உங்களை சேரப்போகின்ற காலம் விட்டது. நீங்கள் என்ன நாள் திட்டி இவ்வளவு நாள் என்னென்ன திட்டம் தீட்டீர்களோ அந்த திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று நல்ல ஒரு உயர்ந்த அரசியலில் பதவியில் அமரப்போகின்ற காலம் விட்டது. நீங்கள் எதிர்பார்த்த பொன்னான காலம் இப்போது பூத்து குலுங்குகின்ற காலமாக மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, துலாம் ராசிக்கு நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தருவதற்காக குரு பகவான் அமர்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு என்னதான் செய்தாலும் இதுவரை ஈடேற முடியாத சில வீடு கட்டி பாதியில் இருந்தது, அதை கட்டி கிரகபிர செய்கின்ற காலம் விட்டது. நீங்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று வங்கியில் லோன் கேட்டோ அல்லது மற்றவர்கள் உதவி கேட்டிருந்தோ அது தள்ளி தள்ளி போயிருந்தது. உங்கள் வீட்டு வேலை முடியாமல் வேலைக்கு ஆள் வராமல் அவர்கள் ஒத்துழைப்போடு இப்போ நல்லபடியாக வீடு கட்டி கிரகப்பிரசம், புதிய ஃபேக்டரியோ அல்லது ஒன்று ஆரம்பிப்பது, ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் இது நல்ல ஒரு பொற்காலம் என்றே கூற வேண்டும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல கைராசியான டாக்டர் என்ற பெயர் கிடைக்க போகிறது. உங்கள் கூட இருந்தே உங்களை குழிப்பறித்த எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். ஏனென்றால் 8ஆம் இடம் என்றது மறைமுக சூழ்ச்சிகளும் மறைமுக எதிர்ப்புகளும். அதே சமயம் இந்த ரிஷபராசி என்னதான் செய்து உங்களை பண்ணியிருந்தாலும் அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் சுக்கிரன் தன்னலம் இல்லாதவர். நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னே ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யும் குணம் பெற்றவர்கள். நீங்கள் உங்களுக்காக இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்காக பேசி முன்னின்று அவர்களுக்காக வாதாடி வெற்றி பெற்று அவர்கள் தருகின்ற ஒரு குணம் பெற்றவர்கள் நீங்கள். மொத்தத்திலே நீங்கள் நல்ல ஒரு மனிதர். ஆனாலும் இந்த அஷ்டம குரு உங்களை சற்று ஏறக்குறைய வைத்திருந்தாலும் இப்போது உங்கள் அந்தஸ்து உயரப் போகிறது.
புத்தம் புதிய வாகனத்திலே பவனி வரப்போகின்றீர்கள். நீங்கள் நினைத்த காரியம் அனைத்து நடக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் முறையாக வந்து சேரும். நீங்கள் அரசாங்கத்துறையில் நல்ல ஒரு பதவியில் அமரப் போகின்றீர்கள். வெளிநாட்டில் சென்று சம்பாதிக்கின்ற காலம் வந்து விட்டது. புகழோடு செல்வமும் சேருகின்ற காலம் மட்டுமல்ல, நீங்கள் திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் திருமணம் கூடி வரும். அல்லது திருமணத்தை கடந்து உங்கள் பசங்களுக்கு திருமணம், அவர்களுக்கு சுபகாரியம், பசங்களுக்கு காது குத்துவதோ இல்லை திருமணம் செய்தோ, அல்ல அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதோ, இல்லை அவர்களுக்காக கல்வியில் நல்ல மேன்மை செய்வதோ, இது என்ன 9ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருப்பதனால் இத்தனை நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை தருகின்ற பொருள் புதிய புதிய கான்ட்ராக்ட்கள் வந்து சேரப்போகிறது. இதுவரை வழக்குகளில் வெற்றி பெறாமல் இருந்திருந்தால் அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அல்லது சமாதானம் பேசுவார். ஏன்னா குரு பகவான் 9 வந்து சமாதான உடன்படிக்கை ஏற்படும். அந்த வழக்கு உங்களுக்கு வெற்றி தரும். அதன் பொருட்டு மூதாதையர் சொத்தும் உங்கள் பித்திருக்கள் சொத்தும் வருவது மட்டுமல்ல, நீங்களும் சம்பாதித்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருகின்ற காலத்தை கொண்டு வந்து விட்டார் இந்த குரு பகவான். பணம் பல வழியில் வந்து சேரப்போகிறது. உங்கள் வங்கி பேலன்ஸ் உயரப் போகிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க போகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்க போகிறது. அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்க போகிறது. திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைய போகிறது. புத்திர சந்தான வகை கிடைக்க போகிறது. வெளிநாட்டில் சென்று வருகின்ற ஒரு யோகம் கிடைக்க போகிறது. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கின்ற காலம் வந்து விட்டது. அரசியலில் உயர்ந்த பதவியில் அமரப்பவர்கள். கடன் சுமை தீரும், நோய் தீரும், எதிரி தொல்லை விலகும், வழக்குகள் வெற்றி தரும். நீங்கள் நினைத்தது அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரப்போகின்ற ஒரு காலம் வந்து விட்டது. கலைத்துறையில் மட்டுமல்ல, ஐடி துறையில் உள்ளவர்கள், எலக்ட்ரிக்கல் மற்றும் மருத்துவம், எந்த துறையாக இருந்தாலும் கட்டுமான துறையில் இருந்து வாகன ஓட்டுநர்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கு குருவின் பார்வை கோடி நன்மையை தரும். பணத்தையும் அள்ளித்தரும், புகழையும் அள்ளித்தரும், செல்வத்தை அள்ளித்தரும். யூடியூப் நேயர்களே, இந்த துலாம் ராசிக்கு குரு பயிற்சி கோடிக்கணக்கில் தருமா, புகழை தருமா, செல்வத்தை தருமா என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பொற்காலம். யூடியூப் நேயர்களே, யூடியூப் பிடிச்சிருந்தா, இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.